அனைவருக்கும் வணக்கம். டைஃபா கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்திலிருந்து நவீனங்கள். டைஃபா உருவானது கஜா புயல் 2018 நவம்பர் மாதம். அதில் பெரும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டன, பெரும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டன. இதனால் டெல்டா மாவட்டம் முற்றிலுமாக சேதமடைந்தது புயலால். இதில் விவசாயிகள் வாழ்வதற்கு விவசாயிகள் ஒரு கட்டத்தில் ஊர் விட்டு போயெல்லாம் நினைக்கிறது. அங்கே இருக்க இளைஞர்கள் மூத்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கம் உருவாக்கி ஒரு ஆர்கனைஸ்டாக இங்க இருக்க பிரச்சனைகள்லாம் சப்போர்ட் பண்ணலாம் முடிவு பண்ணலாம். பிரச்சனை பட்டியல் போட்டோம். அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலவரங்கள் கணக்கிடும் போது இதில் பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயிகள் 30,000 ஹெக்டேரில் உள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெற்பயிர்கள் பார்த்தீங்கன்னா 32,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் அதிகப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி பறவைகள் பார்த்தீங்கன்னா 1,40,000 பறவைகள் இறந்துருக்குல்ல. இதில் மலை வர வைக்கக்கூடிய மரங்கள் பார்க்கும்போது ஒரு 1,40,000 மரங்கள் இருந்து வேரோடு பிடிங்கி எறியப்பட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்கி சுற்றுச்சூழல் பெரும் சேதத்தை உருவாக்கி கஜா புயலில் நம்ம விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரத்தையும் உருவாக்கணும், இழந்த சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக டைஃபா உருவாக்கப்பட்டது. இதில் பெரும் பங்காக இது ஒரு ஒரு அணியாக செயல்பட்டது. எங்கள் டீம் இளைஞர்களும் மூத்தவர்களும் சேர்ந்து இதை கட்டமைச்சதுக்கு போனாங்க விவசாய சங்கத்தை. இதில் அதிக விவசாயிகளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா உரிய விலை, தண்ணி, இதுதான் அடிப்படை பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ தண்ணியை கடைமடை பகுதி தண்ணி வர்றதே கிடையாது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம், இது நாங்கள் எங்கள்லேருந்து கடலுக்கு தண்ணி கடைசியாக கடைமடை பகுதினா டெய்ல் எண்டுன்னு சொல்லுவோம். 90 உள்ளவங்க ஒழிஞ்சிடுறாங்க, எங்கள் தண்ணியை வர்றதே கிடையாது. எப்படியும் நீர் சேமிங்கன்னு சொல்லும்போது 564 பேரான பெரிய தூள் வரலான்னு மூத்தவர்கள்னு சொல்லும்போது நாங்கள்லாம் வெறும் 20,000 பணத்தை வச்சுட்டு தான் போய் இறங்கணும் எங்கள் குளத்துக்குள்ள. அதில் எங்களுக்கு கனடாலேருந்து யூஎஸ்லேருந்து சிவகுமார் ஒருத்தர் எங்கள் ஊருக்காரர், அவர் 1 லட்ச ரூபா போட்டு விட்டாரு. இதை எல்லா கிராமமும் திருவிழாவுக்கு வரி போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வீடு வீடாக செஞ்சு சென்று அந்த பணத்தை வசூல் பண்ணி வரி போட்டு அந்த பணத்தை எங்களுக்கு டொனேஷனாக கொடுத்தாங்க. ஒரு 124 524 வேலை பார்த்துருக்கோம் காலத்தில். 564 ஏக்கர் பெரிய பேரணி பெரிய குளத்தை ஒரு 350 ஏக்கர் கெப்பாசிட்டி தான் கூட பண்ணிட்டோம். அந்த வருஷம் எங்களுக்கு காவேரி நல்ல மழை. இதை பார்த்துட்டு இருந்தால் எங்களுக்கு சுரேஷ்குமார் சார் ஜட்ஜு, அவர் தூர்வாரிட்டு இருக்கும்போது இந்த குளம் நிறைய போது சொல்லுங்க தம்பின்னு போனார். குளம் தூர்வாரம் எப்படி இருந்துச்சு, தூர்வாரம் எப்படி இருந்துச்சுன்னு அவரை காமிச்சோம். அவர் நீங்கள் 100 குளம் இல்லை 100 குளம் வெட்டுவீங்கன்னு சொல்லி பெரிய வாழ்த்து செஞ்சுட்டு போனார். ஸோ கைஃபாவோட முதல் தொடக்கமே பேராணி பெரிய குளம் தான். இதுக்கு 400 பேர் பங்குதாரராக இருக்காங்க. இந்த குளம் வெட்டுறதுக்கு அவ்வளோ பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் என்ன டொனேஷன் கொடுத்தாங்க எல்லாமே இன்விடேஷனில் போட்டு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு விழாவே எடுத்து நாங்கள் கௌரவிச்சாங்க. ஸோ இதை பார்த்து மில்கி மிஷின் ஒரு நிறுவனம் எங்களுக்கு ஜிஎஸ்டி வண்டி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் நாங்கள் 100 கிலோமீட்டருக்கு இலக்கே கிடையாது. அதுலேருந்து ஆரம்பித்து தான் ஒரு பெரும் நெடும் பயணமாக டைஃபா உருவான கதை இது. நன்றி, வணக்கம்.